கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் இப்போ மாயா வந்து அவங்க ஒரு சம்பளத்தை வந்து பெற்றிருப்பாங்க இல்லையா பிக் பாஸ்லேருந்து. அந்த சம்பளம் எவ்வளவு, அது அவங்க என்ன மாதிரியான செலவீட்டில் முதலீட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள்லாம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வந்து வைரலாக வந்து வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன ஏது அப்படின்றத அந்த வீடியோ ரொம்பவே தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவுக்கு நம்மளோட பிக் பாஸில் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 105 நாட்கள் அவங்க வந்து உள்ளே வளம் வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு 21 லட்ச ரூபாய் வந்து ரொக்க பணமாக வந்து அவங்க மொத்தமே வந்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் நடந்திருக்கும். ஓகே, இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அங்கங்கே வந்து சம்திங் வந்து நிறைய வந்து கிஃப்ட் வவுச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஃப்ளாட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கப்பட்டதுனால ஒரு 4 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்தால் கூட மொத்தமாக 25 லட்ச ரூபாய் மாயா வந்து ரொக்கமாக பெற்றிருப்பாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாயா அந்த காசுகளை என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாயா வந்து ஒரு தியேட்ரிக்கல் ஒரு ஆடியன்ஸ்க்காக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காக அவங்க ஒரு கிளப் வச்சுருக்காங்க, ஒரு மெம்பர்ஷிப் இருக்குது. ஸோ அந்த மெம்பர்ஷிப்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 lakhs அப்படிக்கிட்ட வந்து நாங்கள் வந்து டொனேட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாயா வந்து ஒரு சில வந்து இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸில் ரொம்பவே ஸ்டக் ஆனவங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸில் வந்ததுக்கப்புறம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதுவும் மதர் சென்டிமெண்ட்டில் ரொம்பவே வந்து அட்டாச்சாக செட்டில் ஆனவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த மாதிரி வந்து மதர்ஸ் ஹோம், அதாவது வந்து ஆதரவற்றவங்களாம் வந்து அம்மாக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா ஒரு ஹோம்ஸில், அந்த ஹோம்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் ஒரு நன்கொடை கொடுத்துருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட நினைவாக வந்து அவங்க இருக்க எல்லாருக்குமே வந்து அவங்க சாப்பாடு அடிச்சிருக்காங்க ஒரு வேலை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு நல்ல வெளிச்சத்துக்காக தான் வந்து செலவிட்டுருக்காங்களாம். சில பர்சனல் யூஸ்க்காகவும் மணி எடுத்து இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க லைஃப்பில் க்ரோத் ஆகினா தான் மறுபடியும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து அதுக்காக ஒரு சில காசுகளை எடுத்துக்கிட்டு மிச்சம் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளும் சொல்லியிருக்காங்க. இது கேட்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்லிட்டு கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.